சொந்தமா பந்தமா மாமா பொண்ணா அத்தை பையனா என்ன அடிச்சா காரணம் என்னடா? நீ இல்ல இந்த ஊரை கெடுக்க வந்தியா இல்லன்னா இந்த நாட்டை கெடுக்க வந்தியா? இந்த ஊரை கெடுக்க வரல, நாட்டையும் கெடுக்க வரல. பூமியில ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் ஆமா உள்ளூர்ல முறை மாப்பிள்ளை தான் கட்டி கொடுப்பாங்க. இல்லன்னா பக்கத்து கிராமத்துல ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து கொடுத்தா அந்த வீட்டுக்கு நீ சோத்துக்காரை எடுத்து வைத்து எல்லா கொடுமையும் இருக்கும். கண்டிப்பா மாமனார் மாமியார் ஒத்தா ஓரவத்தி மூத்தாரு கொழுந்தார் எல்லா கொடுமையும் இருக்க. ஆனா அந்த பெண் என்ன வேண்டலாம்? 5 மணி நெல்லு குத்தி அங்காளம்மா தாயாரு எல்லாரும் செத்துணும். மாமனார் மாமியார் ஒத்தா ஓரவத்தி கொழுந்தார் மூத்தார் எல்லாரும் செத்துணும். ஆனா நானும் என் ஆம்படியார மட்டும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஒரு பெண் வேண்டலாம். நீ என்ன பண்ற? 5 மணி நெல்லு குத்தி அங்காளம்மா தாயாரு ஆம்படியார் செத்துன்னு சொல்ற. எந்த விதத்துல அவன் தானே சாவணும். அவன் செத்தான பையனா காத்தோட்டமா இருக்க முடியும். அப்பதான் கேப்பாரு இல்ல சுத்தலாம். ஆமாடா எந்த கவலை இல்லாத பஸ் ஸ்டாண்ட் நீ போய் கை காட்டி கன்னியாகுமரியில போய் நின்னுக்கலாம். ஆமா இந்த ஆம்படியான ஒண்ணு செத்துட்டா இந்த தலையில பூ நிலைக்காது. பூ இந்த பூ எனக்கு வேணாம். கார்த்திகை மாசம் ஒரு முறை 100 ரூபான்றாங்க 70 ரூபான்றாங்க. அதை வாங்கி வச்சானா வைக்காட்டாங்க. ஐயோ அந்த பூ வேணாம். ஆனா ஆம்படியான ஒண்ணு செத்துட்டா இந்த கையில வளையல் போட முடியாது. வளையல் அந்த வளையல் வேணாம்னு சொல்லிட்டா நொறுக்கி போட்டு வந்துட்டேன். எதுவுமே தேவல. ஒரு நடனம் நட போக முடியல, கிளப்பறிக்க போக முடியல, ஒரு ஜாம வேலைக்கு போல சட்டுப்புடி சத்தம் வந்துட்டே இருக்கு. அதான் நொறுக்கி போட்டு அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஆம்படியான ஒண்ணு செத்துட்டா இந்த நெத்தில குங்குமம் நினைக்காது. குங்குமம் அந்த குங்குமம் வேணாம்னு சொல்லிட்டா வைக்காம அழிச்சிட்டு வந்துட்டேன். ஒரு வாரத்துக்கு 1 கிலோ குங்கும காலி ஆகுது. 1 கிலோ ஆகுது ஒரு வாரம். அதனாலதான் இன்னைக்கு இல்லன்னு சொல்லிட்டு எதிர்விட்டு கன்னிமாட்ட போய் ஒரு ஒன்று பொட்டு குறி வச்சுன்னு போயிட்டு வர சந்தைக்கு நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்து வரும்போது வந்து தந்துரண்டி அப்படி சொல்லி வந்துக்கிறேன். அதான் குங்குமம் வேணாம்னு சொல்லிட்டேன். ஆனா அதை விட ஆனா அப்படியான ஒண்ணு செத்துட்டா காலில் மெட்டி போட முடியாது. மெட்டி பையா மெட்டின்னு போடுறோட பையா அது விலகு மாற்றம் இருக்குடா பையா. ஒரு நடனோட போக முடியல, களப்பறிக்க போக முடியல, காலில் சேரு தரமா ஒட்டிடுது. அப்படியே கைட்டி முடியுது. அதனால கைட்டி போயிடுது ஈரத்துல. அதனால மெட்டி வேணாம் சட்டி வேணாம் போட்டு வரல. ஆனா அதெல்லாம் விடு. ஆனா அப்படியான ஒண்ணு செத்துட்டா கைத்துல தாலி இருக்காது. தாலி அந்த தாலி வேணாம்னு சொல்லிட்டு அறுத்து ஆணில மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன். ஆமாடா பையா கலை குத்தி சின்ன தலம் போறானுவ 5 ரூபா குத்து 10 ரூபா குத்து மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வர்றாங்க. வாயில் வந்து இறுக்கி கட்டிடுறானுவ. ஒரு 3 முடிச்சு இறுக்கி போட்டுறாங்க. அது எத்தனை நாள் தான் சோமந்து போடுறேன். அது ஒரு 3 டன் வெயிட்டுக்கு ஒன்னால செஞ்சிட முடியாது. ஆமாடா. ஆனா அதெல்லாம் விடு. ஆனா கடைசியில ஒண்ணு கேட்பான்னு அப்படின்னா அது என்ன பையா? ஆளுபடி நெல்லு குத்தி காளியம்மன் தாயாரு யாரு வாழணும்? அவர்தான் பையா. எந்த மாதிரி நடிப்பு பண்றாங்க? என்ன மாதிரி அவன் எம்மா ருசி கொடுத்திருந்தா எம்மா பணத்தை வாங்கி ருசி கொடுத்துருக்கான். காளுபடி நெல்லு குத்தி காளியம்மன் தாயாரு யாரே கல்ல பேரை கூட சொல்லக்கூடாது. அப்புறம் பேரை சொல்லக்கூடாது. கல்லாம் வச்சிருந்தாரா விதவிதமா புடவை கட்டலாம், விதவிதமா ஜாக்கெட்டு போடலாம், சினிமா கிட்டு போவாரு, சினிமா கிட்ட போற பூ வாங்கி கொடுப்பாரு, நேரத்துக்கு 2000 3000 கொடுப்பாரு.
எல்லாம் மாட்டினா இருந்த புடின்னு விட்டுருவோம் ஞாபகம் வச்சுக்க. அதனாலதான் வாட்டு யாரும் மாட்டுறது இல்ல. ஜாதகமே காடு குத்தி காடி அப்ப தாயார் ஆம்பிய சாவணுமா கல்லாம்பியா வாழணும் காடி வச்சு பொண்ணு அந்த கல்லாம்பியன்னு சொன்ன யாரு உன் கல்லாம்பி மத்தால யாருதான் ஆனா அவன் பணம் பணம் பார மாட்டாமா. 48 மணி நேரத்துல 3 லட்சத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வட்டாமா. 48 மணி நேரத்துல 3 லட்சம் க்ளோஸ். அங்கிருந்து வெளிநாடு போனோம், அங்கிருந்து அப்படியே ஊடு வந்து இறங்கிட்டான். போன உடனே கண்டக்டர் அவன் ஒரே போன் போயிட்டு வண்டே வந்துவான். போய் மாவேடு ஒரு வாங்கிட்டு வரான். சத்தியமே பையன் கதவு காரியம் கதவு போடி தேடு உவாசை மார்கழி
சுகம் தந்தே என்ன சுகம் தந்தே என்ன சுகம் தந்தே என்ன சுகம் தந்தே நான் இடேற மாட்ட காண ஏழு மலை வந்தேன் நான் இடேற மாட்ட காண ஏழு மலை ஏழை பங்காளன் என்று ஏற்றும் இந்த பூமி ஏற்றும் இந்த பூமி இறைவன் அருள் பெறவே துதி எழுது ராமசாமி இறைவன் அருள் பெறவே துதி எழுது ராமசாமி ஏழை பங்காளன் என்று ஏற்றும் இந்த பூமி ஏற்றும் இந்த பூமி இறைவன் அருள் பெறவே துதி எழுந்த ராமசாமி இறைவன் அருள் பெறவே துதி எழுந்த ராமசாமி யாரங்கே அரசாங்க சிறுதாசி விடத்தாதே மனோ ஓ எந்த நேரமும் லைட் மரமே எதிர இருந்தாலே ஆளை காணாம எங்கவரா தெரியலையே அவளா ஓ உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டான் ஓஹோ எம்மா நேரமா உன்னை பார்க்கணும் எம்மா நேரமா போக அதோ ஓர மயிலாகிறாப்ப ஆಮೇಲೆ ಓಮಯ್ಯ சொல்ற மட்டும்தான்யா ஏய் ஓரமா ஓரமா இருக்கிறா பாருன்னு நீ ஓரமாதான் இருக்கிற ராஸ்கல். எங்க ஓரமா போயிட்டு சரி கந்தலு ஆமா கந்தலு மூஞ்ச ஐயம்மா ஐயம்மா வணக்கம் ஐயம்மா வணக்கம் ஏய் இது ராவடி ஏண்டி பாப்பா ஏண்டி வணக்கம் ஐயே நீ நன்னாடி பாப்பா நீ பஸ் ஸ்டாண்ட்ல சும்மா லங்கோடு கட்ட லாட கட்ட குதிரை அது பாரு சுத்தா பாரு ஏண்டி ஒரு அடக்காச்சார் இல்லையா ஒரு பூமியில ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் அச்சம் மடம் ஞானம் பைப்பு அவ பைப் நிறைய இன்னும் ஏய் பயர்ப்பு 4 குணமும் மறந்திருக்க வேண்டும் ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் ஆமா. அறிவாச்சாரம் இருக்க வேண்டும் ஆமா. அடக்குடக்கு இருக்க வேண்டும் ஆமா. உனக்கு 2 இல்லையா என்கிட்ட ரெண்டு இல்லையா அறிவாச்சாரம் நிறைய இருக்காங்க வேணா பாரு கந்தல் வா ஓ உருவிட்டாண்டா முனீஸ்வரன் டைம் தாண்டா ஏம்பா என்கிட்ட அனைத்து குணமும் இருக்குது ஓஹோ அனைத்து குணம் இருக்கின்றது ஆமா அப்ப எந்த குறைபாடுகளும் கிடையாது கிடையாது. சரி அது போகட்டும் விடு ஆஹா. சமய எரியுதா பாரு. சமய எரியுதா பாரு. சுடுகாட்டுல எண்ணி போன அப்படியே நிக்கும் பாரு ஏன் இவனுக்கு என்ன குறை எப்படியா போட்ட அழகு ஏன் மேடம் இவனுக்கு என்ன குறை இல்ல பாஸ் அழகு வரடா ஏண்டி என்னடி பாப்பா உன் பெருமை எடுத்து பேசிக்கிறோம் ஐயா மண்ணு சாமியே ஐயோ கோயில கிரியோ கோயில் இருக்கோ இல்ல ஊரு விட்டு ஓடிட்டோ இல்ல ஏரி வேலைக்கு கடை போயிட்டோ ஏண்டி உனக்கு என்னடி பாப்பா குறை எனக்கு இம்மாவா படிச்சு ஓ அழகு இவ்வளவு பத்து என்ன காரணம் ஏம்மா மாரியாத்தா தாயே ஏண்டி பாப்பா இவ கழுத்துல தாலி விட்டு வச்சுக்கிறேன் அம்மா ஏன் தெரியுமா இம்மா தாலி எடுத்து உள்ள போட சொன்னா ஏன் உள்ள போட சொன்ன அண்ணன் ஒருத்த மொட்டை வச்சுக்கா பாரு மனு அவன் சுத்தமான தாலி எடுத்த பையன் யார பார்த்து சொல்ற கந்தல் பொண்ணு இந்த 45 வயசு 46 வயசு இந்த 46 வயசுக்கு 5 தாலி எடுத்து கொடுத்துக்கிறோம் அந்த கையா நீ 5 தாலி எடுத்து கொடுத்துட்டு கேள்விப்படுகிற சத்தியமா ஒரு பொண்ணு கூட ஆம்பளை கூட வாயல ராசியில போய் பாரு பூரா ஆம்பளை புள்ள தாண்டி மறு பேச்சே கிடையாது நீ ஏன் புள்ள கொடுத்து அனுப்பிட்டு சரி மனு சபையை பார்க்கலையா லட்சுமணா சம்பந்த சபை ஓ எதனால் கூட்டப்பட்ட சபை இந்த மன்மத சாமிக்கு ஓஹோ இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து அந்த ரதி என்ற பெண்ணை பார்த்து அவளை திருமணம் செய்து திருமணம் செய்து வீதியோட வந்து கொண்டு கொண்டு அந்த நேற்று எரித்து விட்டார்
விட்டார்கள். எரித்து விட்டார்கள். இன்னைக்கு பொய்து வந்தால் தட்டி எழுப்பார்கள். ஓஹோ, தேவப்பிண்டம் அப்படி சாகாத வரம் பெற்றவர்கள். சாகாத பெறப்பட்டவர்கள். எரிப்பு உண்டு, ஓஹோ, உடனே தட்டி உயிர்ப்பு உண்டு. உயிர்ப்பு உண்டு. ஆ, அப்படி இருந்தாலும் ஆஹா. ஏன் இப்படியாப்பட்ட தெய்வ வழிபாடு என்றால் ஐயோ, மன்மதன சாமி முதல் வழிபட்டாதானே அம்மா உலகம் உண்டாகும். உலகத்திலே உற்பத்தி உண்டாகும். இல்லடா குறைஞ்சு போடுமா அம்மா. அப்படி இருந்தாலும் ஏன் தெய்வ வழிபாடு என்று கேட்டால் நாம தெரிஞ்சோ தெரியாமலோ பாவத்தை செய்து விடுவோம். கண்டிப்பா. அப்போ அந்த பாவத்தை நீக்கி அந்த பாவத்தை நீக்கி புண்ணியம் செய்வதற்குத்தான் இப்படியாப்பட்ட ஒரு ஏற்பாடு. அந்த பாவத்தை ஒழித்து புண்ணியத்தை தேட வேண்டும். அப்படியாப்பட்ட தெய்வ வழிபாடு, அந்த தெய்வ வழிபாடு செய்தால்தான் நமக்கு புண்ணியம் ஏற்படும். அந்த புண்ணியத்தை தேட வேண்டும். உலகத்தில் ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் பாவத்தை செய்ய வேண்டுமா, ஒன்று புண்ணியத்தை செய்ய வேண்டுமா? ஒன்று புண்ணியத்தை தேட வேண்டும். அப்படி புண்ணியத்தை தேடுவதற்குத்தான் இப்படிப்பட்ட தெய்வ வழிபாடு. மாதா பிதா குரு அதோ தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். அந்த மன்மதசாமி பார்த்திருக்கும், இன்னும் நாடக பேராசிரியர் பார்த்திருக்கும், தங்களுக்கும் இந்த சிறுவன் 1 கோடி வணக்கம். எப்படி விளக்கம்? பாஞ்சாலி தெரியும். ஓ, பாஞ்சாலி பாஞ்சாலி தான் உனக்கு விளக்க தெரியும். ஆனால் எனக்கு எத்தனை நாமம் தெரியுமா? பாஞ்சாலி, திரௌபதி, யகஜேரி, மான் துளிர்வதனி. அப்போ இங்க இருக்கின்றார்களே அனைத்து மாணாக்களும் அனைவருக்கும் ஒரு பேர் தானே. உனக்கு மட்டும் ஏன் நாமதேயம்? என்ன காரணம்? ஆனால் இங்க இருக்கின்றார்களே மாணாக்கள் அனைவர்களும் ஒரு ஆண் பெண் சேர்ந்து தாயோட கர்ப்பகோலத்தில் 10 மாதம் சுமந்து கர்ப்பகோலத்தில் வந்தவர்கள். நான் அப்படி பிறக்கவில்லை அம்மா. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தாதானே ஒரு குழந்தை பிறக்க முடியும். நீ எப்படி ஒரு பெண் இல்லாத எப்படி பிறந்த? ஒரு ஆண் பெண் சேர்ந்தாதானே குழந்தை பிறக்கும். நீ அப்படி பிறக்கவில்லை. நீ எப்படி பிறந்தீங்க? அப்ப சொன்னாதானே தெரியும். ஓடியா
அப்போ ஆ, நான் யாகத்தில் நான் பிறந்தேன். ஆமா. எப்படி ஆ, எதற்கு ஒரு பெண்ணானால் யாகத்தில் பிறக்க வேண்டும்? எதற்கு பிறக்க வேண்டும்? சொன்னாதானே தெரியும். ஆமா. ஏன்னா ஆ. ஏற்கனவே காலத்தில் அக்கினிகோத்திர முனிவிடத்தில் ஆ, என் தந்தை பாஞ்சால மன்னனும் பாய்காலவனும் துரோணாச்சாரியரும் தோழாச்சாரியரும் கல்விச்சாலை பயின்று வந்தார்கள். ஓ பள்ளிச்சாலை போய் கற்றுக்கொண்டு வந்தார். கல்விச்சாலை பயின்று வந்தார்கள். வாஹா. அப்போ ஏன்னா ஆ. துரோணாச்சாரியருக்கு நன்காகவே கல்வி அரங்கேற்றமாகி விட்டது. ஓஹோ. அப்போ ஆ. ஏன் துரோணாச்சாரியருக்கு கல்வி அரங்கேற்றமாகி விட்டது? ஆஹா. எத்தனை பாஞ்சால மன்னருக்கு கல்வி என்பது ஏறவில்லை. ஏறவில்லை. அப்ப அது என்ன காரணம்? காரணம். ஏன்னா ஆ. கல்விக்கு அதிபதி ஆ. கலைவாணியும் கலைவாணியும் செல்வத்துக்கு அதிபதி லட்சுமியும் லட்சுமியும் ரெண்டு பேரும் மாமியா மருமவன். மாமியா மருமவ. ஒரு குடும்பத்துல மாமியா மருமவ ஒத்துமையா இருக்க அப்ப முடியுமா? எந்த குடும்பத்தில ஆ. மாமியா மருமவ ஒத்துமையா இருந்து பாத்தீங்களா? இந்த 2025 வெளில இல்லையாம்மா. சொந்த ஒரு 102 குடும்பம் இல்ல, அப்படி கூட ஒரு குடும்பம். உத்தரவு இருக்கலாம். 1 2 தான். அந்த 102 அவங்க குடும்பம் ஆ. அது ஒண்ணு உண்மைதான். இதான் நேர காலம் மாறி போய் போடா. ஓஹோ. ஆ. அப்படி ஆ. ஏன்னா கல்விக்கு அதிபதி கலைவாணியும் கலைவாணியும் செல்வத்துக்கு அதிபதி லட்சுமியும் லட்சுமியும் ரெண்டு பேரும் மாமியா மருமவன். ஆஹா. அதனால் எந்த குடும்பத்தினாலும் ஆ. ஒத்துமையா இருந்து பாத்தியா? இல்ல அதனால் ஆ. என் தந்தை பாஞ்சால மன்னனுக்கு கல்வி என்பது ஏறவில்லை. ஏறவில்லை. ஏன்னா செல்வ செருக்கு அதிகம் எங்க அப்பாவுக்கு. செல்வத்தில் அதிகம். அதனால் ஆஹா. கல்வி என்பது ஏறவில்லை. ஏறவில்லை. அப்ப சொன்னாரு எங்க அப்பா ஆஹா. துரோணாச்சாரி தோணாச்சாரி அவர்களே எங்கேயாவது கல்வி அரங்கேற்றமாகி விட்டது. ஆகிவிட்டது. எனக்கு நீ இரண்டாவது குருவாக இருந்து எனக்கு நீ 2வது குருவாக இருந்து அனைத்து கல்வியும் கற்பித்து கொடுத்தால் எனக்கு அனைத்து கல்வி எனக்கு கற்றுக் கொடுத்தால் கத்துக் கொடுத்தால் ஆஹா. நான் பிற்காலத்தில் ஆட்சி செய்யும் காலத்தில் ஆட்சி செய்ய காலத்தில் உனக்கு பாதி நாட்டியே உனக்கு தரப்போ நான் பாதி நாடு தருகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டார். அப்போ அனைத்து கல்வியும் அரங்கேற்றம் ஆகிவிட்டு ஆகிவிட்டு அவர் இல்லாசலம் செஞ்சு விட்டார். இராசனம் சென்று விட்டார். சென்ற உடனே ஆஹா. துரோணாச்சாரியருக்கு சில காலமா திருமணம் ஆகி ஆகி பிள்ளை என்பது கிடையாது. பிள்ளை என்பது இல்லை. அப்போ பரமக்கடல் அருளினால் அருளினால் குதிரை வயிற்றில் ஒரு ஆண் குழந்தை ஜனனம் ஒரு குதிரை வைத்து ஒரு ஆண் குழந்தை ஜனனம். ஜனனம். அப்போ இவர் தூக்கி கொண்டு போய் கொடுறார். கொடுக்கிறார். அவருடைய மனைவி கிருபாகனி கொடுறார். இருமகனை கொண்டு கிருபாகனி இது குழந்தை குதிரை வயிற்றில் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஒரு பிறந்திருக்கிறது. இந்த குழந்தையை நாம வளர்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா உனது மாணாக்கன் இருக்கின்றார் பார் பாஞ்சால மன்னன். அவரிடத்தில் சென்று ஒரு பசுவு கன்று வாங்கி கொண்டு வந்தால் பால் கறந்து இந்த குழந்தையை காப்பாற்றலாம். ஒரு தாய் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்தால் தாய் பால் கொடுத்து காப்பாற்றலாம். தாய் வயிற்றில் குழந்தை பிறந்தால் சரத்தில் பாலை கொடுத்து வளர்க்கலாம். இது பிறந்திருப்பதோ குதிரை வயிற்றில் பிறந்தது. அதனால் பசுவு கன்று வாங்கி கொண்டு வந்தால் பால் கறந்து இந்த குழந்தையை வளர்க்கலாம் அப்படி சொன்ன உடனே நேரா பஞ்சால நாட்டுக்கு போனா தேசம் சென்றார். அங்க சென்ற உடனே இருக்கிறார் பார் யூகி என்ற மந்திரி சொல்றார் துரோணாச்சாரி வந்திருக்கிறேன். துரோணாச்சாரியர் வந்திருக்கிறேன். பசுவு கன்று வாங்கி கொண்டு போவதற்கு வந்திருக்கிறேன். போய் சொல்லுங்க போங்க அப்படின்னு சொன்ன உடனே என் தந்தை பாஞ்சால மன்னன் ஆணவத்தோடு அமர்ந்து கொண்டு ஏன்னா இன்றைக்கு பசுமாட்டை கேட்பவன் நாளைக்கு பாதி நாட்டையே கேட்பான். கண்டிப்பா நாட்டை கேட்பான். அதனால் அவனை அடித்து நாட்டை விட்டே வெளியேற்றுங்க. நாட்டை விட்டே முடுக்குங்க அடித்து. ஆனால் செய்த நன்றியை மறந்தால் என் தந்தை பாஞ்சால மன்னன் அன்னைக்கு என்ன சொன்னார்? உனக்கு அனைத்து 2வது குருவாக இருந்து எனக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தால் நான் பாதி நாடு தருகிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்னதன் மறந்து விட்டார். நன்றியை மறந்து விட்டார். செய்த நன்றியை மறந்தார் என் தந்தை பாஞ்சால மன்னன். அப்போ அந்த நேரத்தில் துரோணாச்சாரி சொல்றார் அதே பாஞ்சால மன்னா மன்னா உன்னை போல் மாணாக்கருக்கு கல்வி கற்பித்து கொடுத்து கல்வியை கற்றுக் கொடுத்து உன்னை மானப்பங்கள் செய்யாவிட்டால் என் பெயர் துரோணாச்சாரியர் அல்ல, என் பேர் தோணாச்சாரியர் அப்படின்னு சொன்ன உடனே நேரா அஸ்தாபுரம் சென்று ஐவராஜாக்களுக்கும் கௌரவாய 100 பேருக்கும் கல்வி அரங்கேற்றம் கற்றுக் கொடுக்கின்றார். அப்போ 105 பிள்ளைகளும் கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். கல்வி கற்றுக்கொண்டார்கள். அப்ப 100 பேரும் பலர்கள் கேக்குறாங்க, குருவே உனக்கு என்ன பொன் பொருள் வேண்டுமா கேளுங்க, உனக்கு என்ன குருகாணிக்க வேண்டும், குருக்காணிக்க வேண்டுமா கேளுங்க, நாங்க தருகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப சொல்றார் துரோணாச்சாரி, ஐயா மணக்கலா எனக்கு என்று ஒரு சபதம் இருக்கின்றது. அந்த சபதத்தை நிறைவேற்றினால் அதுவே எனக்கு குருக்காணிக்கையாகும் அப்படின்னு சொன்ன உடனே யார் பாஞ்சால மன்னனை அடிதரம் அடித்து மடலோடு மடலையை கட்டி ஈர்த்து வந்து என் முன்னிலே நித்திரேனோ செய்தால் அதுவே எனக்கு குருக்காணிக்கையாகும் அப்படி சென்ற உடனே படையெடுத்து கொண்டு போறார்கள் கௌரவாயர் 100 பேரும். அப்ப சென்ற உடனே எங்க அப்பா யூகி என்ற மந்திரத்தால் கைப்பட்டு அடிபட்டு நாடு திரும்பி விட்டார்கள். ஆமா சோத்துமிட்டி பசங்க. ஆனால் அந்த ஐவர் ராஜாக்களில் தர்மனுக்கு நேரிலையோ ஏமாற்றியும் அர்ஜுன பெருமாள் சென்று நேரா
பாஞ்சால தேசம் போனாங்க. சென்று அந்த யூகேந்திர மந்திரி அடித்தார். பீமசேனன் அடித்தார். ஆமா. அப்போ அர்ஜுன பெருமாள் இருக்கிறார் பார். அவர் நேரா அந்த பாஞ்சால மன்னனை அடித்து யுத்தம் செய்து முன்கட்டி பின்கட்டாக கட்டி தரதர ஈர்த்து கொண்டு வந்து துவாராச்சாரி பார்த்து தீவை செய்தார்கள். யாரு? அர்ஜுன பெருமாள் செய்து விட்டார். அப்போ துரோணாச்சாரி சொல்றார், ஆமா ஐயா அவன் ஒரு நாட்டுக்கு பேரரசன், கட்ட அவுத்துட அவன் நாட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சபையில் என் தந்தை பாஞ்சால மன்னன் சபை இருக்கின்றார். அது என்ன சபை? அப்போ அந்த சபையில் என் தந்தை பாஞ்சால மன்னன் சபை இருக்கின்றார். எப்படி? அடே துரோணாச்சாரி, என்னை ஒரு நாட்டுக்கு பேர் சென்று பாராமல் அடுத்து வந்து இப்படி பாலபலம் செய்தாய். உன்னை கொல்வதற்கு ஒரு ஆண் பிள்ளையும் என்னை அடி தீர்த்து வந்தான் அர்ஜுனன். அவன் தோலுக்கு சேர்ந்த ஒரு பெண்ணும் பெறாவிட்டால் என் பெயர் பாஞ்சால மன்னன் அல்ல அப்படின்னு சபதம் செய்துவிட்டு நேரா எங்க காலகத்துக்கு சென்று யாசனுவேச என்ற முனிவரை கூட்டி வந்து எடுத்த யாகத்தை செய்தார்கள். அந்த யாகத்தில் முந்தி முதலாக சிகண்டி என்று ஒரு பெண் பானம் பிறந்து விட்டது. இரண்டாவதாக என்னுடைய அண்ணன் துஷ்டதேமன் பிறந்தார். மூன்றாவதாக இந்த பூமிக்கு வானுக்கும் எரிகின்றதா வேல்வித்தி. வேல்வித்தியில் என்ன 16 வயது மங்கை பருவத்தோடு ஆமா ஒரு மாமரம் துளிர் விட்டால் எவ்வளவு அழகா இருக்குமோ. அந்த மாமரம் துளிர் வந்து 7 கலராக தெரியும். அந்த மாமரம் துளிர் விட்டால் எவ்வளவு அழகா இருக்குமோ. இந்த மஞ்சள் நிறத்தோடு அந்த யாகத்தில் நான் ஜனித்தேன். அந்த அம்மாக்கு அப்பா யாரு? பாஞ்சால மன்னன். தாய் யாரு? ஓமகுண்டம். நெருப்பு. ஆமாண்டா. அப்போ நான் எப்படி பிறந்தேன்? நெருப்புல பிறந்தீங்கம்மா. ஒரு யாகத்தில் பிறந்தேன். ஆமா. நான் யாருக்காக பிறந்தேன்? அந்த அம்மாவுக்கு அப்பா யாரு? பாஞ்சால மன்னன். அங்க அம்மா யாரு? நெருப்பு. எப்ப வாசனை சுத்தமான கருப்பு. இப்ப ஒண்ணு போய் பாஞ்சால சொல்லிட்டு போயிட்டானா? அப்போ நான் யாருக்காக பிறந்தேன்? அந்த அர்ஜுன பெருமாளை திருமணம் செய்வதற்காக. பெருமாளை திருமணம் செய்வதற்காக நான் பிறந்தேன். ஆமா. ஆனால் நாட்டுல ஒரு செய்தி ஒன்று வருது. உங்க நாட்டுக்கு ஒரு செய்தி வருது. அது என்னன்னு வருது? துரியோதன் செய்த அரக்கு மாளிகையா ஐவர் ராஜாக்கள் இறந்து விட்டார்களாம். ஐயோ, அப்படி என்று ஒரு செய்தி வந்தது. ஆமா. ஆனால் நான் யாருக்காக பிறந்தேன்? அந்த அர்ஜுன பெருமாளை திருமணம் செய்வதற்காக. யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? ஆமா. என்னுடைய திருமணம் எப்படி ஆகும்? அதனால என்னுடைய அப்பா அரக்கு மாளிகை ஐவர் ராஜாக்கள் செத்திருந்தா அர்ஜுன பெருமாள் செத்திருப்பா. அப்ப யார் திருமணம் செய்வது? யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? அவரை அழுது கொண்டே இருக்கீங்க. என்னுடைய தந்தையிட்ட சபதம் எப்படி நிறைவேறுவது? அப்படி என்று நானும் என் தந்தையும் ஐதக்கல் சிந்தனையோடு அரண்மனையில் அழுது கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் வியாசபகவான் ஓடுகின்றார். ஓடி வந்தார். தாத்தா ஓடி வருகின்றார். அம்மா பாஞ்சால மன்னா, நீ யாதொன்றுக்கு மழை வேண்டாம், அஞ்சி கலங்க வேண்டாம். என்றைக்கா இருந்தாலும் ஐவர் ராஜாக்கள் வருவார்கள். அர்ஜுனன் தான் உன்னை திருமணம் செய்து கொள்வார். நீ யாதொன்றுக்கு அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனா ஐவர் ராஜாக்களோ தேவப்பிண்டம். கல்லுக்கே அழு வந்தாலும் வரலாம். இந்த கல்லுக்கே அழிவு என்பது வரலாம். ஐவர் ராஜாக்களுக்கு அழிவே கிட்டாது அப்படி என்று சொன்ன உடனே ஆனா தாத்தா சொல்றார், ஐயா பாஞ்சால மன்னா, நீ பாஞ்சாலிக்கு சுயவரம் என்று ஏற்படுத்தினால் ஐவர் ராஜாக்கள் எங்கிருந்தாலும் வருவார்கள், திருமணம் செய்து கொள்வார்கள், யாதொருக்கு அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே தாத்தாவை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த மங்கையில் ஒருத்திக்காக
என்ன ஆமோ இந்த துங்கவில் வளைப்பார் யாரோ என் சுயவரோ என்ன ஆமோ என்று நான் நினைத்த எல்லாம் அது எப்படிதான் முடியுமோனா தாத்தா பாஞ்சாலிக்கு சுயவரம் என்றால் ஐவராஜாக்கள் வருவார்களா? ஆமா. திருமணம் செய்து கொள்வார்களா? ஆ. நாங்க என்னுடைய தந்தையிட்ட சபதம் எப்படித்தான் நிறைவேற்றுவது ஐயா அப்படின்னு கேட்ட உடனே நாட்டுல இருந்தா ஏன்னா ஆ. நாட்டுல இருந்தா யாராயிலும் ஒரு சொல்லுவாங்க ஓ பாஞ்சாலிக்கு சுயவரம் பாஞ்சாலிக்கு சுயவரம் என்று. ஆ. அப்ப காட்டுல இருந்தா யார் போய் சொல்லுவா அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். பாஞ்சாலிக்கு சுயவரம் என்று எப்படி தெரியும் தாத்தா? அப்ப ஐவராஜாக்கள் எப்படி வருவாங்க? வருவார்கள். ஆ. என்னை எப்படி திருமணம் செய்து கொள்வார்கள்? ஆ. அப்படி சொன்னவனே ஆ. அம்மா ஆ. ஐயா பாஞ்சாலமண்ணா பாஞ்சாலம் அண்ணா நீயோ கானகத்தில் சென்று சென்று அனுமந்தாரா என்ற வில்லை கொண்டு வந்து உன்னுடைய நாட்டில் நட வேண்டும். நட்டு வைத்தால் நட்டு வைத்தால் ஆ. கீழே மஞ்சள் கிடாரம். கீழே மஞ்சள் கிடாரம். அப்போ ஆ. அந்த வில்லில் முனையில் மச்சேந்திர சுயல். மச்சக்குடி. ஆமா ஆ. மச்சேந்திர சுயல். ஆ. அப்போ ஆ. பாஞ்சாலத்தில் நட வேண்டும். இல்ல இல்ல குனிந்த பாவனையா இந்த மஞ்சள் கிடாரம் பார்த்து ஆமா பார்த்த மஞ்சள் முகமாக. கிடாரம் பார்த்த முகமாகவும் ஆ. மேலே இருக்கக்கூடிய மச்சேந்திரத்தை அறுக்கலாம். அறுக்கலாம். இந்த வில்ல வளையாத வில்லை வளைக்கலாம். வளைக்கலாம். இந்த தங்கையை கரம் பிடிக்கலாம். இந்த மங்கியை கரம் பிடிக்கலாம். அப்படி என்று உத்தரவு. ஆமா. அப்போ ஆ. அந்த நிர்வாகப்பட்டது ஆ. 55 தேச ராஜாக்களுக்கும் சென்று சென்று ஒவ்வொருவராக இந்த வில்லை வளைக்கின்றார்கள். வளைக்கின்றார்கள். எப்படி ஒருவராக ஒருவராக இந்த வில்லை வளைக்கின்றார்கள். ஆமா அப்ப ஒருவராலும் இந்த வில்ல வளைக்க முடியவில்லை. யாராலையும் இந்த வில்லை வளைக்க முடியவில்லை. அப்ப யார் தான் இந்த வில்லை வளைச்சது? அப்போ ஆ. அந்த சபையில் ஆ. ஒரு ஐயர் வடிவில் ஓ பிராமணர் பிராமண வடிவில் எழுந்து ஆ. ஐயா ஐயா இந்த வில்லை சத்திரன் தான் வளைக்கணுமா சத்திருந்தா வளைக்கணுமா? இல்ல எந்த ஜாதியா இருந்தாலும் வளைக்கலாமா எந்த ஜாதகத்தை வில்லை வளைக்கலாமா? அப்படின்னு கேட்ட உடனே ஆ. அவர் சொல்றார் அவங்க அண்ணன் என் அண்ணன் சொல்றார். சொல்கிறார் கிருஷ்ணதேவன், இந்த சபை என்பது பொது, சபை என்பது பொது, கல்வி என்பது பொது, கல்வி என்பது பொது, தடாகம் என்பது பொது. தடாகம் என்பது பொது. யாரு வேண்டுமானாலும் இந்த வில்லை வளைக்கலாம், வளைக்கலாம். என்னுடைய தங்கையை கரம் பிடிக்கலாம் கரம் பிடிக்கலாம். அப்படின்னு சொன்ன உடனே ஆ. கண் இமைக்கும் நேரத்தில் நேரத்தில் அந்த பிராமணரை எழுந்தார். ஏஞ்சார். இந்த வளையாது வில்லை வைத்தார், வைத்தார். மச்சேந்திரத்தை அறுத்தார், அறுத்தார். இந்த மங்கையை கரம் பிடித்தார். ஐயோ, இப்ப ஏதோ ஒரு ஐது வந்து வில்லை வளைச்சு போறாரு. ஆமா. ஆ. அப்போ ஆ. என்னுடைய மனதில் சின்ன ஆலோசனை. எப்படி? ஏன்னா அர்ஜுன பெருமான் தான் வந்து திருமணம் ஆகாத முன்பு இவர்தான் நமக்கு கணவர் என்று ஒரு பெண்ணுக்கு தெரிந்தால் எம்மா சந்தோஷமா இருக்கும். அவர் மனதில் ஆ. எவ்வளவு கற்பனை கட்டி வைத்திருப்பாரோ ஓட்டியே கட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி நான் கட்டி வச்சிருந்தேன். ஆமா. நமக்கு அழகுபடுத்த 32 அழகுபடுத்த அர்ச்சனை பெருமான் தானே. ஆமா. அவர் தானே நம்ம கல்யாணம் செய்ய வேண்டும். யாரோ ஒரு யாரோ ஐயர் ஒரு ஐயர் நம்மள வளையாதவில்லை வளைத்து ஆ. இந்த கை பிடிச்சிட்டு போறாரு. ஆமா. அப்படி என்று ஆ. மனதில் சங்கலத்தோடு அவருடைய பின் செல்கின்றேன். பின்னாடியே போறேன். போன உடனே ஆ. அப்ப அர்ச்சனை பெருமானுக்கு 32 அழகு. ஓஹோ. அப்போ ஆ. முதுகிலே மச்சராகை, ஆ. முதுகிலே மச்சராகை ஆ. பார்த்த உடனே ஆஹா இவர்தான் அச்சர பெருமான் ஆ. அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆ. அவருடைய உருவம் எனக்கு தெரிஞ்சு விட்டது. ஆ. அப்ப சென்ற உடனே ஆ. ஐவராஜாக்கள் ஆ. எங்க அடைகலாம், ஆ. கோப்பலாயப்பட்டத்தில் அடைகலாம். அடைக்கலம். ஆனால் ஆ. சொல்றாங்க அந்த அம்மா சொல்றாங்க. ஆ. யாரு? ஆ. அர்ஜுன் சொல்றா. அர்ஜுன் சொல்றாங்க அம்மா காய் கொஞ்சமா தேவிட்ட. சொன்ன உடனே ஆ. அம்மா ஆ. நான் ஒரு கன்னியை கொண்டு வந்திருக்கின்றேன். நான் ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கேன். முந்தமாதிரி சொல்றார். ஆ. அப்ப அந்த அம்மா காதுல ஆ. கன்னி என்ற வார்த்தை வார்த்தை கனி என்று கேட்டு விட்டதா. கனி என்றால் பழம், ஆ. கன்னி என்றால் ஒரு ஒரு பெண். ஆமா. அப்ப அந்த அம்மாவுக்கு கனி என்று கேட்டதா. ஆ. அப்பா இவர் ராஜாக்களா அதற்கு கனியை கொண்டு வந்திருந்தால் ஆ. இவர் ராஜாக்கள் சரிபாதியாக பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படின்னு சொன்ன உடனே ஆ. இவர் ராஜாக்கள் தாய் சொல்லு கட்டாதவர்கள். கட்டாதவர்கள். தேவப்பிண்டம் ஆமா. தாய் சொல்லு பெருவாக்கா என்று ஆ. அங்கே 5 நாள் திருமணம் இந்த பாஞ்சாலிக்கு. ஓஹோ. 5 பேர் எனக்கு கணவர். ஆ. இப்ப தெரிஞ்சு விட்டதா. புரியுதுமா. தெரிஞ்ச உடனே ஆ. ஆனால் ஆ. என்னுடைய மாமனாருக்கு பெருவாளத்தில் ஆ. அங்கே சென்று சென்று ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு ஆ. நாட்டை காட்டும். ஆமா. நாட்டை எதுக்கும் உதவாத ஈச்சங்காட்டை காட்டி விட்டார்கள். ஆமா. அப்போ ஆ. ஈச்சங்காட்டை காட்டின உடனே ஆ. அந்த ஈச்சங்காட்டியை ஒரு இந்திர பிரசனம் ஏற்படுத்தி ஆ. அனைத்து அரசர்களும் வரும்படி ஒரு நிர்வாகம் விட்டு விட்டோம். ஓஹோ. ஆ.
அனுப்பிய உடனே அனைத்து அரசர்கள் வந்திருந்தார்கள். அப்ப துரியோதன மன்னன் வந்திருந்தார். வந்திருந்தார் ஏன்னா என்னுடைய மாமா இருக்கின்றார் பார், பாண்டு மகாராஜன் இறந்து சொர்க்கம் சேரவில்லை. அதனால் ஒரு ராஜசூயம் செய்ய வேண்டும் என்று அனைவரும் வந்திருந்தார்கள். வந்து உடனே துரியோதனன் நேரா வந்தார். முன்னாடி அந்த இந்திர பிரசத்தம் தேவகோமார் அருளால் மாலையாக ஏற்படுத்தி விட்டோம். மேடு பள்ளமாகவும் பள்ளம் மேடாகவும் சுத்தமா ஏற்படுத்தி விட்டோம். அப்போ துரியோதன மன்னன் நேரா வாயற்படி வருகின்றார். வாயற்படியில் வந்த உடனே திடீர் என்று கீழே விழுந்து விட்டார். யாரு? ஏன்னா யாருக்கு வணங்க மாட்டார். நேரா வந்தார் பாரு, அந்த வாயற்படி தட்டி கீழே விழுந்துட்டார். அப்ப என்ன நடந்துச்சு? அப்போ நானும் என்னுடைய கணவர் வீமாட்சியும் உப்பரிகள் அமர்ந்து கொண்டு என்னுடைய கூந்தலை உலாட்டி கொண்டிருக்கின்றேன். அப்போ சரி மாமன் முறைதானே அப்படி என்று குனிந்து வரக்கூடாதா குருடன் மகனே, குனிந்து வரப்படாதா குருடன் மகனே அப்படி என்று கேட்டுவிட்டேன். ஆனால் சரி அண்ணன் தானே கேள்வி வந்துட்டான் அப்படி என்று அவருடைய தம்பி 99 பேர் சென்று தூக்கப்படாங்க பார். அவர்களும் தவிந்து கீழே விழுந்து விட்டார்கள். அதற்கு நான் உப்பையில் இருந்து அந்த கண்ணன் பெற்றது அத்தனையும் குருடா. தலைப்புள்ளதான் நல்ல பார்த்தோம். இந்த பின்னாடி பண்றது 99 நொல்ல, அந்த கண் பண்றது அத்தனையும் குருடா, அத்தனையும் குருடா. அப்படி என்று தமாசு முறையில ஒரு தமாசா கை கொட்டி கணீர் 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 அப்ப அதன் வகையாக கொண்ட துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன அருதாம்படியில் ஏற்றி ஜெயகுந்தி மேலே அருதாம்படியில் ஏற்றி என்னுடைய மாலாத வஸ்திரம் செய்தான். மனப்பந்தம் செய்தார். ஆனால் என்னுடைய அண்ணன் அறியால் நாங்க தப்பித்து வந்தோம். அப்படி இருந்தாலும் அப்பா எங்களை லேசாக வரவைத்து பாண்டவர்களை மீட்டு பாண்டவரை மீட்டு அடிமைத்தனத்தை மீட்டு நாடு கேட்டோம். அப்போ கரா நியமித்து விட்டார். நாடு தரமாட்டே அப்படின்னு நியமித்து விட்டார். ஆனால் 12 ஆண்டு ஓராண்டு அஜ்ஞாத வனவாசம் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கைத்து வந்தால் நாடு தருவேன் கட்டளையிட்டான். 12 முடித்து ஓராண்டு அஜ்ஞாத வனவாசம் முடித்து துளைத்து நேற்று தினத்தில் உலகமா முனிவரை தூதாக அனுப்பிடும். நாடு கொடுக்க மறுத்து விட்டான் சண்டாளன். ஆனால் நாட்டை கேட்பதா காட்டுக்கு போவதா புரியவில்லை. யாரோ அதே பருவரா தமிழ் தேரண்டா என்ன இது உங்க ஆர்ப்பாட்டம்? ஏதோ விளையாடணுமா ஏதோ இருந்தமா போய் விளையாடுங்க. அது கூட யாரோ ஒரு சின்ன பையன் விளையாடுங்க. எவ்வளவு பேர் சின்ன பையன் விளையாடுற பள்ளிங்க கேட்டுக்கிட்டு அப்போ நாட்டை கேட்பதா காட்டுக்கு போவதா ஒன்றும் புரியவில்லை. ராஜாக்கள் திகைத்துக் கொண்டிருக்கின்றார். நம்ம பெண்ணாக இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லி அர்த்தம் சொல்ல வேண்டும். அதனால் ராஜாக்கள் தர்மராஜ் இருந்தால் சீக்கிரம் சிம்மாசனம் கொடுக்க போங்க. தர்மபுரி ஐயா, தர்மபுரி ஹோட்டல்ல பூரிடா. ஐயா மகாராஜா, அம்மா பத்திரி பாஞ்சாலி அம்மா ஆமா மகாராஜா சொல்றா ஏமா பத்திரி பாஞ்சாலி அஸ்திபாரி கண்ணூர் ஒருபடி உத்தரவு போய் வா. ஓஹோ மன்னவா
நீண்ட ஆயுள் பெற்று ஆஹா ஏய் செல்வத்தோடு ஆ சுகமாக வாழ கடவுள். மன்னவா ஆண்டாளி நான் சுகமாக வாழ்வதா சுவாமி எங்க என்ன குறை? துண்டிய சபையில் உள்ள துய பெரியோரே போற்றி பெரியாரே போற்றி என்னையும் தோற்ற பின்பு ஐவரும் தோற்றிட்டாரோ ஐவரும் தோற்று விட்டாரோ மன்னவர் தோற்ற பின்பு மற்றென்னை தோற்றிட்டீரோ ஆமா. நன்னிலை அறிந்தினியும் நயத்தை பேசுவீரே ஆயத்தை பேசுங்க. சுகமாய் என்று சொல்றீங்களே ஆமா. எனக்கு ஒரு கணவரா 2 கணவரா 5 பேர் 5 கணவர் ஆமா. என்னை சுகமாய் என்று சொல்றீங்க என்ன சொல்றீங்க? இந்த வகையில் சுவாமி சுகமாக இருப்பது என்ன குறை? 55 தேச ராஜாக்களில் ஆமா. என் 55 தேச சபையில் ஆ. என்னை மாளாத வஸ்திரம் செய்கின்றான் துச்சாதனன் ஆமா பொழி உருவான் அந்த சபையில் ஆ. 8 ஆச்சாரிமார்கள் ஆ. 32 குருமீடம் உருவிடார்கள் குரு பெரியோர்கள் பெரியார்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் இரு. அந்த சபையில் ஆ. எனக்கு 5 கணவர்மார்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆமா. என்னை மாளாத வஸ்திரம் செய்கின்றான் துச்சாதனன் உச்சாதனன். நீங்க குனிந்த பவனியா இருக்கின்றே சுவாமி ஆ. சுகமாயிருந்து சொன்னா எந்த வகையில் நான் சுகமாக வாழ்வது ஆண்டாளி ஆ. பயப்பட வேண்டாம். ஆஹா ஆனால் ஆ யார் ஒருவன் நெஞ்சகத்தை வஞ்சகமாக வைத்து வஞ்சகமாக நடக்கின்றாரோ நடக்கின்றார்களோ அவர்தான் அனுபவிப்பார தவிர தவிர நம்மை சாராது. ஆஹா. ஆண்டாளி அண்ணா. அதுக்காக கஞ்சல பண்ற ஆமாங்க. மன்னவா கருத்ததெல்லாம் ஜலம் செலுத்ததெல்லாம் பால் கள்ளம் கபடில்லாமல் எவ்வளவு காலமும் கழித்து விட்டோம். கழித்து விட்டோம் யார் ஒருவர் நெஞ்சகத்தில் வஞ்சகமாக நடக்கின்றாரோ நடக்கின்றார்களோ அவர்தான் அனுபவிப்பார தவிர அனுபவிப்பார்கள். நம்மை சாராது. ஆஹா 12 துளைத்தோம், தொலைத்து விட்டோம் அஞ்சாதவாசத்தை பிடித்தோம், முடித்து விட்டோம் உலகமா முனிவரன் ஏற்று உதக அனுப்பிடும் உபநாவிய பட்டணத்தில் தூதாக அனுப்பின நாடு கேட்க சந்தாளன் கொடேன் என்று என்று மறுத்து விட்டார் இன்றைக்கு நாட்டை கேட்பதா காட்டுக்கு போவதா ஒன்றும் புரியவில்லை. ஒன்றும் புரியவில்லை அதனால என் தம்பி பீமாச்சி தம்பி மகளை கூட்டு கேட்டா ஆமா. அவன் என்ன யோசனை சொல்லுவான் அப்படியா அதனால சீக்கிரமாக சென்று ஆ. நேர் இளையோன் ஆ. பீமாச்சி அழைத்து போயிட்டு இந்த வா. பீமா ஜானதா இருப்பா
கொஞ்சம்